இவருடைய வாழ்க்கை காலங்கள் 23 வருஷம் தான், 29 இயர்ஸ் தான். ಇವರ ಜೀವಿತ ಕಾಲ 29 ವರ್ಷಗಳೇ ಮಾತ್ರ. ஸ்காட்லாந்துல பிறந்து அவர் ஒரு பரிசுத்தவான் அப்படின்னு ஒரு நல்ல சாட்சியை காத்து கொண்டார். ಸ್ಕಾಟ್ಲ್ಯಾಂಡ್ ಅಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಒಂದು ಪರಿಶುದ್ಧವಂತರು ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಇದನ್ನ ಅವ್ರು ಪಡ್ಕೊಂಡ್ರು. ஒரு பைபிள் காலேஜ் படிச்சாரு. படிச்சுட்டு உடனடியாக பாலஸ்தீனா நாட்டுக்கு ஊழியத்துக்கு போனாரு. ಅವರು ಬೈಬಲ್ ಕಾಲೇಜ್ ಓದಿದ್ರು, ಮತ್ತೆ ಪಾಲೆಸ್ಟೈನ್ ದೇಶಕ್ಕೆ ಅವರು ಸೇವೆಗೆ ಹೋಗ್ತಾರೆ. அங்கே அவர் போன நேரத்துல அவரு கம்ப்ளீட்டா கிளைமேட் எல்லாம் சேஞ்ச். இவர் ஒரு குளிர் தேசத்துல இருந்து போயிருந்தாரு. அங்க பாலைவனம், டெசர்ட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் ஊழியங்கள் செஞ்சு சில வியாதிகளை அவர் வர வைத்துக் கொண்டார். ಅಲ್ಲಿ ಹೋಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಒಂದು ಡೆಸರ್ಟ್, ಅದು ಮರಳುಗಾಡು, ಅಲ್ಲಿ ಅವರು ತುಂಬಾ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿ ಅವರು ಕೆಲವು ರೋಗಗಳನ್ನ ಅವ್ರಿಗೆ ಬಂದ್ಬಿಡ್ತದೆ. காசநோய், டிபி, அதனால ரொம்ப பாதிக்கப்பட்டு அந்த டைம்ல டிபிக்கெல்லாம் மருந்து கிடையாது. இப்போ டிபிக்கு 6 மாசத்துல நல்ல சுகமடையுது. அப்பெல்லாம் அப்படி கிடையாது. அந்த டிவினால பாதிக்கப்பட்டு அவர் சின்ன வயதிலேயே இறந்து போய் விடுகிறார். ಅವರು ಟಿಬಿ ಎಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಡ್ತದೆ ಅವ್ರಿಗೆ, ಕ್ಷಯ ರೋಗ. ಅದರಿಂದ ಅವರು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಸತ್ತೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ಅವಾಗ ಇವಾಗಿನ ಕಾಲದ ತರ ಅವಾಗ ಮೆಡಿಸಿನ್ ಇರಲ್ಲ. ಇವಾಗ 6 ತಿಂಗಳಿಗೇನೆ ಅದನ್ನು ಗುಣಪಡಿಸ್ತಾರೆ. இவருடைய வாழ்க்கை எனக்கு நிக்கோதேமியுடைய வாழ்க்கையோடு கூட நான் ஒப்பிட இந்த காலவேளையிலே ஆசைப்படுகின்றேன். ಇವರ ಜೀವಿತವನ್ನು ನಿಕೋದೇಮನ ಜೀವಿತಕ್ಕೆ ಒಂದು ತಾಳೆ ಮಾಡಲು ನಾನು ಬೆಳಿಗ್ಗೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. சங்கீதம் 36:9 நான் நேற்று இரவிலே அதிகமாக தியானித்துக் கொண்டிருந்தேன். 36:9. ಕೀರ್ತನೆ 36:9 ನಾನು ಬಹಳ ಅಧಿಕವಾಗಿ ನಿನ್ನೆ ಧ್ಯಾನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೋ. அது படிக்கிறேன். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ನಿನ್ನ ನೀತಿಯು ದಿವ್ಯ ಪರ್ವತಗಳಂತೆಯೂ ನಿನ್ನ ನ್ಯಾಯವು 36 ಸರ್ 36:9. 36:9. ನಿನ್ನ ಮಂದಿರದ ಸಮೃದ್ಧಿಯಿಂದ ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಜೀವದ ಬುಗ್ಗೆ ಉಂಟಲ್ಲ, ನಿನ್ನ ತೇಜಸ್ಸು ನಮಗೆ ಬೆಳಕು ಕೊಡುತ್ತದೆ. தேவனுடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காணும் வாழ்க்கை உங்களுக்கு எனக்கு வேண்டும் பிரியமானவர்களே. ದೇವರ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ನಾವು ಬೆಳಕು ಕಾಣುವ ಜೀವಿತ ನಮಗೂ ನಿಮಗೂ ಬೇಕು ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ. ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடிய மிரரை எடுத்துக்கிடுங்க. அந்த மிரரை நீங்க வெயில்ல இருந்து ஒரு டார்க் பிளேஸ்க்கு நீங்க அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த சூரியனை அது ஃபுல்லா வாங்கி அந்த வெளிச்சத்தை டார்க் பிளேஸ் கொண்டு போகும். ಅದೇನ್ ಮಾಡ್ತದೆ, ಒಂದು ಡಾರ್ಕ್ ಪ್ಲೇಸ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಕನ್ನಡಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ ಸೂರ್ಯನ ಬೆಳಕನ್ನು ತೆಗೆದು ಅದು ಬೆಳಕನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. சின்ன வயசுல நீங்க எல்லாம் விளையாடுவீங்கன்னு நினைக்கிறேன். நவனித்தீங்க, நீங்க விளையாடி இருக்கீங்களா? இல்ல அந்த கண்ணாடியை கொண்டு போய் சூரிய வெளிச்சத்துல வச்சாச்சுன்னா அதுல இருந்து ஒரு லைட் போகும். அந்த லைட்டை எல்லாரும் மூஞ்சில அடிப்பீங்க, இல்லைன்னா வீட்டுக்குள்ள அடிப்பீங்க. அது ஒரு லைட் அழகா ஃபோக்கஸ் லைட் ஆகும். ಹೌದು ಸರ್. சொல்லுங்க அதை. ಇವರು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಇದು ಆಟ ಆಡಿರ್ತೀವಿ. ಒಂದು ಕನ್ನಡಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಅದನ್ನು ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಇಟ್ಟು ಕತ್ತಲೆಯ ಕಡೆಗೆ ಅದನ್ನು ತಿರುಗಿಸುವಾಗ ಅದರ ಬೆಳಕು ಕತ್ತಲೆಗೆ ಅದು ಹೋಗುತ್ತದೆ. அதாவது அவ்வளவு பெரிய சூரியனை அந்த சின்ன கண்ணாடி தூக்கிடுது. ಅಷ್ಟೊಂದು ದೊಡ್ಡ ಸೂರ್ಯನನ್ನು ಚಿಕ್ಕ ಕನ್ನಡಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತದೆ. அது மட்டும் இல்ல, அந்த சூரியனை அந்த வெளிச்சத்தை அது எங்கெங்கெல்லாம் டார்க் பிளேஸ் இருக்குதோ அங்க கொடுக்கறதுக்கு தயாராகிருது கண்ணாடி. ಆ ಕನ್ನಡಿ ಏನ್ ಮಾಡುತ್ತಂದ್ರೆ, ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಡಾರ್ಕ್ ಆಗಿರ್ತದೆ, ಕತ್ತಲೆ ಇರ್ತದೆ, ಅಲ್ಲಿ ಆ ಕತ್ತಲೆ ಹೋಗಲಾಡಿಸ್ಲಿಕ್ಕೆ ಅದು ಬೆಳಕನ್ನ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿರ್ತದೆ. உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில அவ்வளவு பெரிய தேவன் நம் அழைக்கும் போது நம்முடைய இருதயத்தில் வந்து விடுகின்றார். நம்முடைய முகங்கள் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. ನಾವು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ನಾವು ಬೇಡುವಾಗ ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಆತನು ಬಂದು ಬಿಡ್ತಾನೆ. ನಮ್ಮ ಮುಖ ಪ್ರಕಾಶವಾಗಿರ್ತದೆ. மற்றவர்களுக்கு நாம் போதிக்கத்தக்கதாக, வெளிச்சத்தை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை மாறிவிடுகிறது பிரியமானவர்களே.
ಬೆಳಕನ್ನು ಕೊಡುವ ಹಾಗೆ ನಮ್ಮ ಜೀವಿತ ಬದಲಾಗುತ್ತದೆ ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ. இப்போ இதுல வந்து இந்த ஜூம் மீட்டிங்ல பலர் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ಈ ಜೂಮ್ ಮೀಟಿಂಗ್ ನಲ್ಲಿ ಅನೇಕರು ಕೇಳ್ತಾ ಇರ್ತೀರಿ, நம்ம எல்லாரும் உண்மையாகவே பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறோம். ನಾವೆಲ್ಲರೂ ಪರಿಶುದ್ಧತ್ವನನ್ನು ನಾವು ಇಷ್ಟಪಡುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ. ஜெபத்தை வாஞ்சிக்கிறோம். ಜಪವನ್ನು ನಾವು ಆಸೆ ಪಡುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ. வேதத்தை தியானிப்பதிலே ஒரு ஆசை நம்ம எல்லாருக்கும் உண்டு. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡುವುದರಲ್ಲಿ ಆಸೆ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಇದೆ. பிரச்சனைகள் வந்து விட்டால் நாம் தேவனை நோக்கி ஓடுகின்றோம். ನಮಗೆ ಪ್ರಾಬ್ಲಮ್ಗಳು ಬಂದರೆ, ತೊಂದರೆಗಳು ಬಂದರೆ ನಾವು ದೇವರನ್ನು ನೋಡಿ ಓಡುತ್ತೇವೆ. இது நம்முடைய ஒரு சாதாரணமான ஒரு காரியமாக மாறிவிட்டது. ಇದು ನಮ್ಮ ಒಂದು ಸಾಧಾರಣವಾದ ಕಾರ್ಯವಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಗಿದೆ. ஆனா உலக மக்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், உங்க பக்கத்து வீட்டுல ஒரு டிரைவரையோ அல்லது பக்கத்து வீட்டுல ஒரு விவசாயியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களுடைய ஸ்டைல் எல்லாமே மாறுபாடாக இருக்கும். ಈ ಲೋಕದ ಮಕ್ಕಳನ್ನು ನೀವು ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ, ನಿಮ್ಮ ಪಕ್ಕದ ಒಂದು ವ್ಯವಸಾಯ ಮಾಡುವವರು ಅಥವಾ ಬೇರೆ ಯಾವುದೋ ಕೆಲಸ ಮಾಡುವವರು ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ, ಅವರ ಜೀವಿತ ಸ್ವಲ್ಪ ಬದಲಾವಣೆ ಆಗಿರ್ತದೆ, ಬೇರೆ ತರ ಇರ್ತದೆ. அவங்க யோசிக்கிறதும் வேற மாதிரி இருக்கும். ಅವರು ಯೋಚನೆ ಮಾಡೋದು ಕೂಡ ಬೇರೆ ತರ ಇರ್ತದೆ. பிரியமானவர்களே, உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ದೇವರೇ, ನಿಮಗೂ ನಮಗೂ ಅವರಿಗೂ ಬೇರೆ ವ್ಯತ್ಯಾಸ ಇರ್ತದೆ. பணத்தினால, படிப்புனால, சரீர பலத்தினால நம்ம சாதாரணமாக கணக்கு போடுறதே இல்லை. ನಾವು ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ, ಹಣದಿಂದ, ಶರೀರ ಬಲದಿಂದ ಮತ್ತು ಇನ್ನು ಕಾರಣಗಳಿಂದ ನಾವು ಯಾವುದೇ ಲೆಕ್ಕಾಚಾರ ಹಾಕುವುದಿಲ್ಲ. நம்முடைய லக்கு அல்லது நம்முடைய ஆசையெல்லாம், நான் எந்த அளவுக்கு என் தேவனோடு கூட இணைந்து வாழ்கின்றேன். ನಮ್ಮ ಆಲೋಚನೆಗಳೆಲ್ಲ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಾವು ದೇವರ ಜೊತೆಗೆ ಬಾಳುತ್ತೇವೆ ಎಂಬುದೇ. இந்த கால வேளையிலே நீங்கள் என்னோடு கூட ஒரு 3 வசனத்தை சேர்ந்து படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ಈ ಬೆಳಿಗ್ಗೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ನೀವು ಇನ್ನೂ ಒಂದು 3 ವಚನಗಳನ್ನು ಸೇರಿ ಓದಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. 3 வசனங்களும் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வருகின்றது. முதலாவது 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ಈ ಯೋಹಾನ್ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ಮೊದಲನೆಯದು 3:2. 3ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನ. அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரவி, நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடைய தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். ನಿಕೋದೇಮ ಎಂಬ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು, ಅವನು ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ಬಳಿಗೆ ಬಂದು ಆತನಿಗೆ, ಗುರುವೇ, ನೀನು ದೇವರ ಕಡೆಯಿಂದ ಬಂದ ಬೋಧಕನೆಂದು ಬಲ್ಲೆವು. ನೀನು ಮಾಡುವಂತ ಈ ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರ ಸಹಾಯವಿಲ್ಲದೆ ಮಾಡುವುದು ಯಾರಿಂದಲೂ ಆಗದು ಎಂದು ಹೇಳಿದನು. பிரியமானவர்களே, நம்முடைய முதல் காரியம் எப்படி இருக்கிறது என்றால், ஒரு தேவனுடைய மனிதனாகிய நீங்களும் நானும் முதல்ல இயேசு கிறிஸ்துவை இரவில் தான் பார்க்க சென்றோம். ನಾವು ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ಯಾವ ರೀತಿ ಇದ್ವಿ ಅಂದ್ರೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ರಾತ್ರಿ ಟೈಮಲ್ಲಿ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗಿದ್ವಿ. எல்லாருடைய மனதிற்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ನಾವು ನಮ್ಮ ಮನಸ್ಸು ತಿರುಗಿಸುವ ಮೊದಲು, ಮಾರು ಮನಸ್ಸು ಹೊಂದುವ ಮೊದಲು ನಮ್ಮ ಜೀವಿತ ಹೇಗಿತ್ತು ಅಂತ ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ. ஒரு நிக்கோதேமு எந்த விதத்திலே இயேசுவை இரவிலே போய் யாரும் பார்க்காத நேரத்தில் போய் சந்தித்தாரோ, அதே போலதான் நம்ம இயேசுவை தேடினோம். ಯಾರು ನೋಡದೇ ಇರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ನಿಕೋದೇಮ ಹೋಗಿ ನೋಡಿದ್ನೋ, ಅದೇ ತರನೇ ನಾವು ಹೋಗಿ ಸಂಧಿಸಿದ್ದೇವೆ ಯೇಸುವನ್ನು. நிக்கோதேமுக்கு நல்ல படித்தவன், அவன் சனகரியன் என்று அவனை சொல்கிறார்கள். அப்படின்னா அந்த நேரத்துல பரிசேயர் என்று ஒரு கூட்டம் உண்டு. அந்த கூட்டத்திலே ஒரு 70 பேரை செலக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த 70 லீடர்ஸ்ல ஒரு பெரிய லீடர் தான். இந்த யூதர்களிலே ஒரு 70 லீடர் செலக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த 70ல இவனும் ஒருத்தன். ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಈತನನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ, ಸನದ್ರಿನ್ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಒಂದು ಕೂಟ ಇರ್ತದೆ, ಪರಿಸಯರು ಅಂತ ಹೇಳಿ. ಅಲ್ಲಿ 70 ಮಂದಿ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿರ್ತಾರೆ. ಆ 70 ಮಂದಿಯಲ್ಲಿ ಈತನು ಒಬ್ಬನಾಗಿದ್ದಾನೆ. ಹೈಲಿ ಎಜುಕೇಟೆಡ್.
ತುಂಬಾ ಬುದ್ಧಿವಂತ ಮತ್ತು ವಿದ್ಯಾವಂತ. வேதத்தை அரைத்து குடித்தவன். ವೇದವನ್ನು ಆತನು ಅರೆದು ಕುಡಿದವನು. எல்லாரும் அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்ப்பாங்க மக்கள் எல்லாம். அந்த அளவுக்கு அவனிடத்துல தேவ ஞானம் இருந்தது. ಏನಾದ್ರೂ ಹೇಳ್ತಾನೆ ಇವನು ನೋಡೋಣ ಅಂತ ಹೇಳಿ ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡ್ತೀರಾ. ಆ ಒಂದು ಲೆಕ್ಕಕ್ಕೆ ಅವನು ದೇವ ಜ್ಞಾನ ಹೊಂದಿದ್ದಾನೆ. ஆனா அவன் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு இரவிலே செல்கின்றான். ஏன் ராத்திரி போனா? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆತನು ರಾತ್ರಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஏனென்றால் அவனுக்கு பயந்த சுபாவம். ಯಾಕಂದ್ರೆ ಅವನಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಭಯ ಪಡುವಂತ ಸ್ವಭಾವ. மக்கள் பார்த்து விட்டால் அவனை கொஞ்சம் வேற மாதிரி நினைச்சிருவாங்க. ಜನರು ನೋಡಿದ್ರೆ ಅವನನ್ನ ಸ್ವಲ್ಪ ಬೇರೆ ತರ ನೆನೆಸ್ಬಿಡ್ತಾರೆ. இயேசுவின் சீசர்னு கணக்கு போட்டுருவாங்க. ಯೇಸುವಿನ ಶಿಷ್ಯರು ಅಂತ ಹೇಳಿ ಲೆಕ್ಕ ಹಾಕ್ಬಿಡ್ತಾರೆ. ஆகையினால இவன் இயேசுவிடம் சில கேள்விகளை கேட்கிறான். ಇವನು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹತ್ರ ಕೆಲವು ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ಕೇಳ್ತಾನೆ. 3 கேள்விகள் அவன் கேட்கிறான். ಮೂರು ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನು ಅವನು ಕೇಳ್ತಾನೆ. ஒண்ணு மறுபடி பிறப்பதை பற்றி, அதாவது ஞானஸ்தானத்தை பற்றி, தாயின் வயிற்றிலிருந்து மறுபடியும் பிறக்கணுமா என்று ஞானஸ்தானத்தை பற்றி கேட்கிறான். ಅವನು ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನದ ಬಗ್ಗೆ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಅವನು ತಾಯಿ ಹೊಟ್ಟೆ ಒಳಗೆ ಹೋಗಿ ತಿರುಗಿ ಬರ್ಬೇಕಂತ. இரண்டாவது கேள்வி காற்று எப்படி அடிக்கிறது, அந்த காற்று விதமாக காற்றை பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன். ಗಾಳಿ ಯಾವ ರೀತಿ ಬೀಸುತ್ತೆ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಒಂದು ಚಿಕ್ಕ ಡಿಸ್ಕಷನ್. அது பரிசுத்த ஆவியை குறித்து ஒரு டிஸ்கஷன். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಒಂದು ಬಗ್ಗೆ ಡಿಸ್ಕಷನ್. அப்புறம் இயேசு கிறிஸ்துவிடம் அவன் டைரக்டா கேட்கிறான், நீதான் மனுஷகுமாரனா என்று கேட்டு அவரை முழுவதுமாக தன்னுடைய மனதிலே ஏற்றுக்கொள்கின்றான். ಆತನು ನೀನೇನಾ ಮನುಷ್ಯ ಕುಮಾರನು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಆತನನ್ನು ಸ್ವೀಕರಿಸುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ. அவனுடைய கேள்விகளுக்கு இயேசு கிறிஸ்து அழகாக பதில் கொடுக்கின்றார். ಆತನ ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೆ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವು ಸಮಂಜಸವಾದ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡುತ್ತಿದ್ದಾನೆ. இத நீங்க ஊழியக்காரர்களாகிய நீங்கள் பலர் ஒரு அருமையான பிரசங்கத்தை நிக்கோதேமு வாழ்க்கையிலிருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண உங்களை நான் ஆசைப்படுகின்றேன். ಅದರಿಂದ ಸೇವಕರಾದ ನೀವು ಒಂದು ಉತ್ತಮವಾದ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನ ಈ ನಿಕೋದೇಮನ விஷயದಲ್ಲಿ ನೀವು ಪ್ರಿಪೇರ್ ಮಾಡಬಹುದು ಅಂತ ನಾನು ನೆನೆಸ್ತೇನೆ. அது மட்டுமில்லை, நீங்கள் நிக்கோதேமை பற்றி பேசும்போது இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குது. இதுக்கு அடுத்த அதிகாரம் 3ஆம் அதிகாரம் நிக்கோதேமு. 4ஆம் அதிகாரத்துல பார்த்தாச்சுன்னா அந்த சமாரிய ஸ்திரியை பற்றி நாம் படிக்க முடியும். 4ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಿಕೋದೇಮನ ಬಗ್ಗೆ, 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಸಮಾರ್ಯದ ಸ್ತ್ರೀ ಬಗ್ಗೆ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. இந்த அம்மாவுக்கு படிப்பறிவு இல்லாதவங்க, ಇವಳು ಕೂಡ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಇಲ್ಲದೆ ಇದ್ದಂಥವಳು. இவர் எந்த அளவுக்கு லீடர் என்று காணப்பட்டாரோ அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இந்த அம்மாவை மக்கள் எல்லாரும் பார்த்தாங்க. ಇವಳು ಯಾವ ರೀತಿ ಲೀಡರ್ ಅಂತ ಅನ್ಕೊಂಡ್ರು ಅಷ್ಟೊಂದು ಕೀಳ್ಮಟ್ಟವಾಗಿ ಮಕ್ಕಳು ಇವಳನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ರು. இவர் எந்த அளவுக்கு இரவிலே போய் சந்தித்தாரோ அந்த அளவுக்கு அந்த அம்மா ஆப்போசிட் விதமா மத்தியான வேலையில சந்திக்கிறாங்க. ಇಲ್ಲಿ ರಾತ್ರಿ ಹೊತ್ತು ಹೋಗಿ ಸಂಧಿಸ್ತಾರೆ, ಇಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ಆಪೋಸಿಟ್ ಆಗಿ ಮಧ್ಯಾಹ್ನದ ವೇಳೆಯಲ್ಲಿ ಸಂಧಿಸುವಂತದ್ದು. ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குங்க. நீங்க தியானம் பண்ணும்போது உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் நிறைய காரியங்களை 2 பேருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக் கொடுப்பார். ನೀವು ಧ್ಯಾನ ಮಾಡುವಾಗ ಬಹಳಷ್ಟು ಡಿಫರೆನ್ಸ್ ನೋಡಬಹುದು. ಇವರಿಬ್ಬರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ಕಲ್ತುಕೊಳ್ಬಹುದು. நான் ஒரே ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன். ನಾನು ಒಂದೇ ಒಂದು ವಿಷಯವನ್ನ ಕಲಿತುಕೊಂಡೆ. நம்முடைய ஊழியம் இயேசு கிறிஸ்து 2 பேருக்கும் ஊழியம் செய்கின்றார். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯು 2 ಜನರಿಗೂ ಸೇವೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. ನಮ್ಮ ಜೀವಿತ, நம்முடைய வாழ்க்கையிலயும் நம்ம வெறும் பணக்காரங்களுக்கு மட்டும் இல்ல, அல்லது ஏழைங்களுக்கு மட்டும் இல்ல, அல்லது பாவிகளுக்கு மட்டும் இல்ல, பரிசுத்தவான்களுக்கு மட்டும் இல்ல, இது எல்லா ஜனங்களுக்கும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று இந்த 2 அதிகாரமும் நமக்கு குறிப்பிடுகிறது. ನಾವು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹಣವಂತರಿಗೆ ಐಶ್ವರ್ಯವಂತರಿಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, ಪಾಪಿಗಳಿಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, ಬಡವರಿಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, ಅಲ್ಪರಿಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಜನರಿಗೂ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದನ್ನು ಇವು ಕಲಿಸಿಕೊಡುತ್ತವೆ. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை ನೋಡ್ತಿರುಪ್ಪುங்கள். ಯೋಹಾನ್ನ ಸುವಾರ್ತೆ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಚನವನ್ನ 50ನೇ ವಚನವನ್ನ ನನ್ನ ಜೊತೆಗೆ ಓದಿರಿ. ராத்திரியிலே அவரிடத்திற்கு வந்தவனும்
அவர்களில் ஒருவருமாகிய நிக்கதேமு என்பவன் அவர்களை நோக்கி 50 ಸರ್ 50 ಈ ಹಿಂಡು ಶಾಪಗ್ರಸ್ತವಾದುದು ಅಂದನು. ಮುಂಚೆ ಯೇಸುವಿನ ಬಳಿಗೆ ಬಂದಿದ್ದ ನಿಕೋದೇಮನು ಅವರಲ್ಲಿ ಒಬ್ಬನಾಗಿದ್ದನು. இங்கு இயேசு கிறிஸ்துவை குற்றம் கண்டுபிடிக்கும் கூட்டத்தில் இவன் நின்று கொண்டிருக்கின்றான். ಇಲ್ಲಿ ಈತನು ஒன் மோர் டைம் இயேசு கிறிஸ்துவை கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிற அந்த கூட்டத்துல இவனும் நிக்கிறான். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಆ ಒಂದು ಕೂಟದಲ್ಲಿ ಇವನು ಸಹ ಒಬ್ಬನಾಗಿದ್ದಾನೆ. அது பரிசேயர் கூட்டம்னு போட்டிருக்குது. ಪರಿಸರ ಕೂಟ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದೆ. அவங்க எப்படியாவது இயேசு கிறிஸ்துவனுடைய புகழை எடுத்து போட வேண்டும் என்று பொறாமையோடு நிற்கிறார்கள். ಅವರು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಾದ್ರೂ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಈ ಒಂದು ಹುಮ್ಮಸ್ಸನ್ನು, ಈ ಒಂದು ಹೆಸರನ್ನು ತೆಗೆದು ಬಿಡ್ಬೇಕಂತ ಆ ಪರಿಸರ ಕೂಟ ಕಾಯ್ತಾ ಇದೆ. அப்போ என்ன அழகா சொல்றான் பாருங்க, இந்த ಏನ್ நிக்கதேமு, ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂದ್ರೆ, அவரை நீ கொலை பண்ண கூடாது, ಅವರನ್ನು ನೀವು ಕೊಲೆ ಮಾಡಬಾರ್ದು. ஏன்னா அவர் அவர் தப்பு செஞ்சாருன்னு நம்மளால ப்ரூஃப் பண்ண முடியாது. ಅವರು ತಪ್ಪು ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ಪ್ರೂಫ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. நியாய பிரமாணத்தை அவர் மீறவில்லை. ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವನ್ನು ಅವರು ಮೀರಲಿಲ್ಲ. இது ஒரு அருமையான ரெக்கமெண்டேஷன் பண்ணத்தக்கதாக தேவன் அவன் மூலமாக ஒரு காரியத்தை செய்கின்றார். ಅವರು ಒಂದು ರೆಕಮೆಂಡೇಶನ್ ಪ್ರಕಾರ ದೇವರು ಆತನ ಮೂಲಕವಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ. இந்த வசனத்தை பாருங்க, ராத்திரியிலே வந்த நிக்கோதேமு என்று யோவான் எழுதுகின்றார். ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾನೆ ನಿಕೋದೇಮನ ಅಂತ ಯೋಹಾನ್ ಬರ್ತಿದ್ದಾನೆ. ஒரு இன்ட்ரோடக்ஷன் பாருங்க, அவனுக்கு உள்ள இன்ட்ரோடக்ஷன் என்னன்னா நைட்ல வந்தவன் அப்படின்னு. ರಾತ್ರಿ ಬಂದವನು ಅಂತ ಅವನ ಇಂಟ್ರಡಕ್ಷನ್ ಅದರಲ್ಲಿ ನೋಡುವಾಗ, இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நீங்களும் நாம் மனம் திரும்பாத முன்னாடி நைட்ல போனோம். ஆனா ஏசப்பா நமக்கு நிறைய காரியங்கள் கற்றுக்கொண்ட பிறகு நம்ம எப்படியாவது ஏசப்பாவோடு கூட இருக்கணும், ஏசப்பாவை நம்ம மறுதளிக்க கூடாது என்று ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு எனக்கு ஏசப்பா கற்றுக் கொடுத்து விட்டார். ಆದ್ರೆ ನಿಮ್ಮನೆಗೆ ನಮಗೆ ಕಲ್ಸ್ಕೊಡೋದೇನಂದ್ರೆ, ನಾವು ಯೇಸುವನ್ನು ಅರಿಯೋದೇ ಮುಂಚೆ ನಾವು ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಯೇಸು ಹತ್ರ ಹೋಗಿದ್ದೀವಿ. ಯೇಸುವನ್ನು ತಿಳ್ಕೊಂಡ ಮೇಲೆ ನಾವು ಬೆಳಿಗ್ಗೆ ಹೋಗುವಂತ ವಿಷಯ மற்றவர்களுக்கு வெளியிலே சொல்லுகின்றோம். ನಾವು ಹೊರಗಡೆ ಹೇಳುತ್ತೇವೆ ಬೇರೆಯವರಿಗೆ. ஏசப்பா நம்மளை உபயோகப்படுத்துகின்றார். ಕ್ರಿಸ್ತ ಯೇಸು ನಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗ ಪಡಿಸ್ತಾರೆ. இன்னொரு வசனத்தை படிச்சு முடிக்கிறேன். ಇನ್ನೊಂದು ವಚನವನ್ನು ಓದಿ ಮುಗಿಸೋಣ. அதே யோவான் 19:39. ಅದೇ ಯೋಹಾನ 19:39 19:39 படிங்க. 19:39 ಇದಲ್ಲದೆ ಮೊದಲು ಬಂದು ಒಂದು ಸಾರಿ ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ಬಳಿಗೆ ಬಂದಿದ್ದ ನಿಕೋದೇಮನು ಸಹ ರಕ್ತ, ಬೋಳ, ಅಗುರಗಳನ್ನು ಕಲಸಿದ ಚೂರ್ಣವನ್ನು 100 ಸೇರಿನಷ್ಟು ತಕ್ಕೊಂಡು ಅಲ್ಲಿಗೆ ಬಂದನು. பாருங்க, ஏசப்பா இறந்த பிறகு, சிலுவையிலே அறையப்பட்டு இறந்த பிறகு 2 பேரு இந்த வேலையை செய்யறாங்க. ஏசப்பா பாடியை ಭದ್ರಪಡಿಸುறாங்க. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಬಾಡಿಯನ್ನು ಭದ್ರಪಡಿಸುವಂತದ್ದು, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸತ್ತು ಮೇಲೆ ಇಬ್ರು ಜನ, ஒன்னு அரிமத்தேயு யோசேப்பு, இன்னொன்னு நிக்கோதேமு. ಒಬ್ಬ ಅರಿಮಥಾಯ ಯೋಸೇಫ, ಇನ್ನೊಬ್ಬ ನಿಕೋದೇಮ. பப்ளிக்கா இப்ப இந்த வேலையை செய்யறாங்க. ಪಬ್ಲಿಕ್ ಆಗಿ ಇವ್ರು ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ. ಈಗ எத்தனையோ பேர் முன்னாடி இவங்க ஒரு பரிசைனா இருந்தா கூட, நான் இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த காரியத்தை செய்வேன், நீ பாடியை வாங்கி அதுல பாடியை எல்லா சென்ட் இதெல்லாம் போட்டு அழகா பக்குவப்படுத்தி புதிதான ஒரு கல்லறையிலே வைக்கிறார்கள். ಅದರಲ್ಲಿ ಆ ರಕ್ತ ಬೋಳ ಚೂರ್ಣ ತಗೊಂಡ್ ಬಂದು ಅದನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿ, ಬಾಡಿ ಎಲ್ಲ ಅದ್ರ ಶುದ್ಧ ಮಾಡಿ, ಬಾಡಿ ಎಲ್ಲ ಅದರಲ್ಲಿ ಪ್ಯಾಕ್ ಮಾಡಿ ಅದನ್ನ ಆ ಒಂದು ಸಮಾಧಿ ಒಳಗೆ ಇಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. கர்த்தர் உங்களையும் என்னையும் இப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய ஆசையாக இருக்க வேண்டும். ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಉಪಯೋಗಿಸಬೇಕೆಂಬುದು ನಿಮ್ಮ ಆಸೆ ಆಗಿರ್ಬೇಕು. ಪ್ರೀತಿಯುಳ್ಳ, ஒரு காலத்திலே ராத்திரியிலே வந்தேன்னா பகலிலே எல்லாரும் முன்னாடியும், ஏன் இன்னைக்கு பைபிள்ல நம்ம படிக்கத்தக்கதாக நிக்கதேமுன்னா யாருன்னு
லட்சக்கணக்கான மக்கள் படிக்கத்தக்கதாக நிக்கோதேமு பெயர் இன்னைக்கு வெளியே வந்திருக்குது. ಆದ್ರಿಂದ ಲಕ್ಷ ಲಕ್ಷ ಜನರು ಓದುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಕೋದೇಮನ ಹೆಸರು ಈಗ ಹೊರಗಡೆ ಬಂದಿದೆ. இது தேவனுடைய திட்டம். ಇದು ದೇವರ ಉದ್ದೇಶ. உங்களையும் ஆண்டவர் இப்படி ஒரு வெளிச்சமாக அவரில் நாம் வெளிச்சத்தை வாங்கி நாம் வெளிச்சத்தை மற்றவர்கள் கொடுக்க உங்களை உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். ಆದ್ರಿಂದ ಬೆಳಕನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬೆಳಕನ್ನು ಕೊಡುವಂತವರಾಗಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕಾಗುವಂತೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. உங்களை ஒரு நிக்கோதேமாக உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಒಬ್ಬ ನಿಕೋದೇಮನನ್ನಾಗಿ ಉಪಯೋಗಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. நீங்கள் தேவனுக்கு எதையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். பாருங்க, அவன் 100 ராத்தல் கொடுத்தான் என்று வேதம் சொல்கிறது. ದೇವರಿಗೆ ನೀವು ಏನನ್ನಾದ್ರೂ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಸಿದ್ಧರಾಗಿರ್ಬೇಕು. ಆತನು 100 ಶೇರ್ ಕೊಟ್ಟ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದೆ. பிரியமானவர்களே, தேவனுக்காக நீங்க கொடுக்கிறது ஒன்னும் என்னைக்கு நஷ்டம் ஆகாது. ದೇವರಿಗಾಗಿ ಕೊಡುವಂತ ಯಾವ ಒಂದು ವಿಷಯವೂ ಕೂಡ ಯಾವತ್ತೂ ನಷ್ಟ ಆಗೋದಿಲ್ಲ. உங்களுடைய நேரம், ನಿಮ್ಮ ಸಮಯ, பணம், ಹಣ, உங்களுடைய சரீரம், ನಿಮ್ಮ ಶರೀರ, உங்களுடைய குடும்பம், ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ, இப்படி சில காரியங்களை யாகமாக நீங்கள் கொடுக்கும் பொழுது நீங்கள் ஒரு நிக்கோதேமமாக மாறுவீர்கள். ಈ ತರ ನೀವು ಒಂದು ತ್ಯಾಗದ ರೂಪದಲ್ಲಿ ನೀವು ಇದೆಲ್ಲ ಮಾಡುವಾಗ ನೀವು ಒಬ್ಬ ನಿಕೋದೇಮವಾಗಿ ನೀವು ಮಾರ್ಪಡ್ತೀರಿ. ஒருவேளை நீங்க படிக்காதவங்கள நீங்க சமாரிய ஸ்திரீ பாருங்க, இதே கேரக்டர் தான் இருக்கும். அந்த அம்மா தன்னுடைய நேரத்தை கொடுத்தார்கள், தங்களுடைய பணத்தை கொடுத்தார்கள், சரீரத்தை கொடுத்தார்கள், எல்லாற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவை பலருக்கு சொன்னார்கள். ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಇದೇ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಇದೆ. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಆ ಸಮಾನ ಸ್ತ್ರೀ ಸಮಯ ಕೊಟ್ಲು, ಮತ್ತೆ ಆಕಿ ಅಲ್ಲಿ ಅವಳು தண்ணி கொடுத்தாங்க இல்லையா, தண்ணி குடிக்கிறது, ನೀರು ಕೊಟ್ಲು, ಮತ್ತೆ ಎಲ್ಲವನ್ನು ಇಲ್ಲಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ, ಮತ್ತೆ ಅವಳು ಸಮಯ ಕೊಡ್ತಾಳೆ, ಹೋಗಿ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಹ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾಳೆ. உங்களையும் தேவன் இதே போலதான் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிற பிரியமானவர்களே. ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ದೇವರು ಇದೇ ತರ ಉಪಯೋಗ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರು. அதனால நீங்க ஐயோ எனக்கு அது இல்லையே இது இல்லையே இது இல்லைன்னு யோசிக்கவே யோசிக்காதுங்க. ನಿಮ್ಗೆ ಇದಿಲ್ಲ ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡದೆ ಬೇಡ. அதினதின் காரியத்திலே கர்த்தர் நேர்த்தியாக செய்வார். ಆವತ್ತಿನ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಆತನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆತನು ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡ್ತಾನೆ ದೇವರು. ஒரு பில்டிங் கட்டுறவன் அந்த பில்டிங்ல எப்போ கண்ணாடி வைக்கணும், எப்போ கதவு வைக்கணும், எப்போ ஜன்னல் வைக்கணும்னு அந்த ஓனருக்கு தெரியும். ಆ ಒಂದು ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟುವಂತವನಿಗೆ ಯಾವಾಗ ಕನ್ನಡಿ ಹಾಕ್ಬೇಕು, ಯಾವಾಗ ಕಿಟಕಿ ಹಾಕ್ಬೇಕು, ಯಾವಾಗ ಬಾಗ್ಲ ಹಾಕ್ಬೇಕು ಅಂತ ಅವನಿಗೆ ಗೊತ್ತಿರ್ತದೆ. அந்தந்த நேரத்தில் அவன் அழகா பிக்ஸ் பண்ணும்போது ஒரு காலத்திலே ஒரு வீடாக மாறி விடுகிறது. ಆತನು ಆಯಾ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅದನ್ನು ಮಾಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಒಂದು ಮನೆಯಾಗಿ ಅದು ಮಾರ್ಪಾಟ ಆಗ್ತದೆ. நம்ம பிள்ளைகளை குறித்து கவலை, நம்முடைய பிற்காலத்தை குறித்து கவலை, ஊழியத்தை குறித்து கவலை, விசுவாசிகளை குறித்து கவலை, இப்படி சில கவலைகள் நம்ம இயேசுவிடமிருந்து பிரித்து செல்கிறது. ನಮ್ಮ ಮಕ್ಕಳ ಬಗ್ಗೆ, ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಬಗ್ಗೆ, ನಮ್ಮ ಸಭೆಯ ಬಗ್ಗೆ ಹೀಗೆ ಬೇರೆ ಬೇರೆ ಒಂದು ಚಿಂತೆ ಬರುವಾಗ ಅದು ನಮ್ಮನ್ನು ಹಿಂದೆ ತಳ್ಳುತ್ತದೆ. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, ಕರ್ತನ ಮೇಲೆ ನಿನ್ನ ಭಾರವನ್ನು ಹಾಕು. அந்த நம்ம அந்த இப்படிப்பட்ட பாரத்தை வைக்கிறதுக்கு பதிலாக பாரத்தை நாமே சுமந்து கொண்டிருக்கின்றோம். ಈ ಭಾರವನ್ನು ನಾವು ಕರ್ತನ ಮೇಲೆ ಹಾಕುವುದಕ್ಕೆ ಬದಲು ಭಾರವನ್ನು ನಾವೇ ಹೊತ್ತುಕೊಂಡಿದ್ದೇವೆ. அப்பொழுது அது ஒரு இங்க பாருங்க, அழகாக நிக்கோதேமு பாரங்களை இறக்கி வைத்தார். ಇಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ನಿಕೋದೇಮನು ಭಾರವನ್ನು ಇಟ್ಟು ಬಿಟ್ಟನು. இந்த சமாரிய ஸ்திரீ பாரங்களை இறக்கி வைத்தாள். ಸಮಾರ್ಯ ಸ್ತ್ರೀ ಕೂಡ ಭಾರವನ್ನು ಇಳಿಸಿದಳು. எந்த அளவுக்கு நாம் நம்மை சாட்சியாக சொல்லுகின்றோமோ, நம்முடைய பிரசங்கங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வெளிப்படையாக சொல்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க பிரசங்கம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಹೊರಗಡೆ ಎಷ್ಟು ಹೇಳ್ತೀರೋ ಅಷ್ಟು ನಿಮ್ಮ ಪ್ರಸಂಗ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿರ್ತದೆ. நிறைய நேரத்துல பிரசங்கம் வெறும் வசனங்கள் சொல்லிட்டு நம்ம ஓடி போயிடுறோம். ಅನೇಕ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವು ವಚನಗಳನ್ನು ಹೇಳಿ ಓಡಿ ಹೋಗ್ತೇವೆ. நான் இன்னைக்கு காலையில 1 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்தார் என்று சொல்றதுக்கு நமக்கு வெக்கமா இருக்குது. ದೇವರೇ, ಬೆಳಿಗ್ಗೆ ನಾನು 1 ತಾಸು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ, ಕರ್ತನು ನಮಗೆ ಬಲ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಲಿಕ್ಕೆ ನಮ್ಗೆ ನಾಚಿಕೆ ಆಗ್ತಾ ಇದೆ. ஏன்னா நாளைக்கு நான் ஜெபம் பண்ண மாட்டேனோ,
நாளைக்கு ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀನೋ ಮಾಡೋದಿಲ್ಲೋ, மக்கள் எல்லாம் ஏதாவது ஜெபம் பண்ணீங்களான்னு கேட்டாங்கன்னா என்ன ஆகுது? ಯಾರಾದ್ರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರಂತ ಕೇಳಿದ್ರೆ ಏನಾಗ್ಬೇಕು? அப்படி ஒரு அவிசுவாசம் நம்மை அப்படியே புஷ் பண்ணிடுது பிரியமானவர்களே. ಅವಿಶ್ವಾಸ ಬಂದು ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಪುಷ್ ಮಾಡ್ತದೆ ಪ್ರೀತಿಯೊಳ. ஆனா மாறாக நீங்கள் முழங்கால் நீங்க கற்றுக்கொண்டீர்கள் என்றால் தேவன் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பார். ಅದ ಬದಲಾಗಿ ಆತನು ಆ ಮೊಣಕಾಲಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ಳುವುದನ್ನು ನಾವು ಕಲ್ತ್ರೆ ದೇವರು ನಿಮಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಆಲೋಚನೆ ಕೊಡ್ತಾನೆ. இந்த காலவேளையிலே ஒரு அருமையான வாக்குத்தத்தை சொல்லி என்னுடைய பிரசங்கத்தை முடிக்க நான் ஆசைப்படுகின்றேன். ಈ ಬೆಳಿಗ್ಗೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಒಂದು ಉತ್ತಮವಾದ ಒಂದು ವಾಗ್ದಾನವನ್ನು ಹೇಳಿ ನಾನು ಪ್ರಸಂಗ ಮುಗಿಸ್ತಿದ್ದೇನೆ. சங்கீதம் 32 என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ಕೀರ್ತನೆ 32. அங்க ஒரு வசனம் உண்டு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று இருக்கும். ಆ 32ನೇ ವಚನದಲ್ಲಿ 32ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಹೀಗೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಒಂದು ವಚನ, ನಾನು உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய ಬೋಧಿಸಿ ನೀನು ನಡೆಯಬೇಕಾದ ಮಾರ್ಗವನ್ನು ಬೋಧಿಸುವೆನು ಅಂತ ಇದೆ. அது எங்க இருக்கு பாருங்க. ಅದು ಎಲ್ಲಿದೆ ನೋಡಿ? 8ாம் வசனம் பாருங்க. 8ாம் வசனம். ನಿನ್ನನ್ನು ಉಪದೇಶಿಸಿ ನಡೆಸಬೇಕಾದ ಮಾರ್ಗವನ್ನು ತಿಳಿಸುವೆನು. அப்புறம் அடுத்தது, ನಿನ್ನನ್ನು ಕಟಾಕ್ಷಿಸಿ ಆಲೋಚನೆ ಹೇಳುವೆನು ಅನ್ನುತ್ತಾನಲ್ಲ. ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார் பிரியமானவர்களே. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮ್ಗೆ ಆಲೋಚನೆ ಕೊಡ್ತಾನೆ. நான் முழங்கால நின்று நிறைய ஆலோசனை ஆண்டுட்டு வாங்கியிருக்கேன். ನಾನು ಮೊಣಕಾಲಿನಲ್ಲಿ ನಿಂತು ಅನೇಕ ಆಲೋಚನೆಯನ್ನು ದೇವರ ಕಡೆಯಿಂದ ಪಡೆಕೊಂಡಿದ್ದೇನೆ. இது செய்யி இது செய்யாத என்று அழகாக தேவன் எனக்கு காட்டி கொடுப்பார். ಇದನ್ನು ಮಾಡು ಇದನ್ನು ಮಾಡಬೇಡ ಅಂತ ಹೇಳಿ ಚೆನ್ನಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. இவர்கிட்ட இதை பேசு பேசாதே என்று சொல்லி கொடுப்பார். ಇವರ ಹತ್ರ ಮಾತಾಡು ಮಾತಾಡಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ. ஆனா நம்முடைய வாழ்க்கை ஒரு நிக்கதேமாக ஒரு சமரிஸ்தியாக மாறும் பொழுதுதான் இது நடக்கும். ಆದ್ರೆ ನಮ್ಮ ಜೀವಿತ ಒಬ್ಬ ನಿಕೋದೇಮನಾಗಿ ಒಬ್ಬ ಸಮಾನ ಸ್ತ್ರೀಯಾಗಿ ಬದಲಾಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಇದು ನಡೀತದೆ. தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ತಾನೇ ಎಲ್ಲರನ್ನೂ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿ. ஜெபிக்கலாம், ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. அன்பு ஆண்டவரே, இந்த அருமையான வேலையிலே, இந்த காலை வேலையிலே நாங்கள் முழங்காலில் நிற்க ஆண்டவரே வேதத்தை கற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொரு கொடுத்த கிருபையின் வேலைக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நிக்கதேமை போல ஒரு சமரிய ஸ்திரீ போல பலருக்கு முன்பாக நாங்கள் சாட்சியாய் நிற்க எங்கள் ஒவ்வொருவரையும் உபயோகப்படுத்தும். நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றீர், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று சொல்லி உன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட ஆலோசனை பெற்றுக்கொண்டு உலகிலே ஆண்டவரே ஒளியாக பிரகாசிக்க, ஆண்டவரே வெளிச்சமாக பிரகாசிக்க கிருபை தாரும். இயேசுக்கு தும்முல கேட்கிற தகப்பனே, ஆமென். ಆಮೆನ್. God bless you all.